திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து 108 சங்காபிஷேகம் கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதேபோல் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் ஸ்ரீ முத்தாலம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் வெள்ளி கவசத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கஜலட்சுமி அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வரும் 26ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் இலுப்புத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மங்கள தாம்பூல சீர்வரிசை பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்பட்டன. தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் மணமகன் அலங்காரத்திலும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மணமகளாக காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கலச பூஜையும் காப்பு கட்டும் வைபவமும் பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் மேலும் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றன. மணக்கோலத்தில் இருந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதேபோல் திண்டிவனம் நகர ராஜாங்குளம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விடுமுறை எடுத்து புதுவை வர திட்டமிட்டுள்ளார். இதற்காக அவர் விடுப்பு கடிதம் எழுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணிக்கு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனிடையே திருநள்ளாறு காவல் நிலையம் சென்ற காவல் கண்காணிப்பாளர் அங்கு ரமேஷ் இல்லாததை கண்டு அவரிடம் விளக்கம் கேட்டுள்ளார். ரமேஷ் விடுப்பு கடிதத்தை காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார். இதனையடுத்து உயரதிகாரியின் அனுமதியின்றி விடுமுறை எடுத்து சென்ற ரமேஷ் மீது ஒழுங்கின நடவடிக்கையின் கீழ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக ரமேஷ் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான காட்டேஜில் பணம் கொடுக்காமல் தங்கியிருந்ததாகவும் பள்ளி சிறுவனை ஆசிரியர் தாக்கிய சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி புகார்கள் எழுந்த நிலையில் போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.
மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் பிளாஷ் மாப் நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு துவங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தான் ஓட்டத்தை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்விக் குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், டாக்டர் நிலா பிரியதர்ஷினி வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாஜலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 600 மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஹெச்ஓடியும் சேர்ந்து வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்க மட்டும்தான் அவங்க கை தட்டுவீங்களா? எல்லாரும் கை தட்டலாம். நம்ம எல்லாருமே ஒரே காலேஜ் தானே. இதேபோல் தேசிய ஊசு தற்காப்பு கலை ஃபெடரேஷன் சார்பாக இந்திய அளவிலான 19 வயதிற்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான ஜூனியர் ஊசு போட்டிகள் கோயம்புத்தூர் கேபிஜி பொறியியல் கல்லூரியில் 26ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். புதுவை மாநில ஊசு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் அணி மாநில பொருளாளர் வழக்கறிஞர் அசோக் மற்றும் மேலாளர் அனீஸ் ஆகியோர் தலைமையில் கலந்து கொள்கின்றனர். புதுவை ரயில்வே நிலையத்தில் நடைபெற்ற வழியனுப்பு விழாவிற்கு மாநில ஊசு சங்க பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மேரி ஜெயின் தலைமை தாங்கினர். நிர்வாகிகள் பாலச்சந்தர், சசிகுமார், செந்தில்குமார் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில ஊசு சங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் வேணுகோபால் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இயற்கை வேளாண்மைக்கு வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும், உழவர்கள், உற்பத்தியாளர்கள், நிறுவன நிர்வாகம் மேலும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் 2024-25 நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது பாராட்டுக்குரியது. விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலை உருவாகும். நீராதாரம் பெருக உதவும் ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள் ஆழப்படுத்துதல், தமிழக ஆறுகள் இணைப்பு திட்டம், தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியாளர்கள் பயன்பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல், கிராமங்கள் தோறும் பாதைகள் சீரமைத்தல், நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல், பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது போல விவசாயிகள் மற்றும் அவர்களது வாரிசுகள் பெற்ற பயிர்க்கடன்கள், கல்வி கடன்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம். பிரதமரின் நிதியுதவி திட்டம் ரூ.6000 ரூ.12,000 என மாற்றி அமைக்க வேண்டும் என தலைவர் வேணுகோபால் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது மற்ற மாநிலங்களைப் போல தமிழகம் புதுச்சேரியில் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியை விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு ஒதுக்கி ஒரு நடுத்தர வயசு உள்ள
ஆண் பெண் அனைவரையும் இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அந்த விவசாயிகளுக்கு விவசாய வேளாண்மை சார்ந்த பணிகளுக்கு உதவி செய்கின்ற வகையில் வழங்குவது தவிர்க்க முடியாதது. தற்போது வேளாண் பணிகளுக்கு ஆட்கள் கிடைக்காததால் மிகவும் வேளாண் முற்றிலும் சுருங்கி வருகிறது. உற்பத்தி செலவும் அதிகரிக்கிறது. மேலும் இந்த மத்திய அரசானது இந்த 2024-25 நிதிநிலை அறிக்கையில் இந்த விவசாயம் மேலும் செழித்தோங்குவதற்கு நீராதாரங்கள் பெருக்கப்பட வேண்டும். கிராமப்புறங்களில் சாலைகள் மேம்பாடு, உலர்களங்கள், 2-3 வருவாய் கிராமங்களுக்கு சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும். இவை இல்லாமல் விவசாயத்திற்கு முன்னோடியான உதவி செய்தாலும் இது முற்றிலுமாக இது விவசாயிகளை வஞ்சிப்பதாக முடியும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை பூர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்மன் சுவாமி வீதி உலா புஷ்பமின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராசன் குடும்பத்தினர், சரவணன், முருகமணி மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் கடந்த 8 ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சமூக பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 44 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களும் மற்றும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 44 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட GN பாளையம் பேட் பகுதியில் வசிக்கும் 38 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் 38 ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் லெஸ்லி ஜார்ஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் தனக்கோடி, திமுக பிரமுகர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வானூர் தொகுதியில் 2 நாட்களாக தமிழக முதல்வரின் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற தலைப்பில் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் பல்வேறு அரசு சார்ந்த பணிகளை பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தந்திராயன்குப்பம் மீனவர்களின் நிறை குறைகளை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் பகுதியில் உள்ள பள்ளிகளில் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தினை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து திருவக்கரை பகுதியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுரங்கத்துறை புதிய புவியியல் பூங்கா கட்டுமான பணிகளை பார்வையிட்டனர். இதில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஸ்ருதஞ்சய், திண்டிவனம் சார் ஆட்சியாளர் திவ்யான்ஷி மற்றும் வானூர் வட்டாட்சியர் நாராயணமூர்த்தி, திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன், ஊராட்சி மன்ற தலைவர் மோகனா ராமச்சந்திரன், கலியன், நீலமேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வி இயக்ககம் மாநில பயிற்சி மையம் மூலம் 15 வயதிற்கு மேற்பட்ட கல்வி அறிவு பெறாதவர்களுக்கு எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு கற்பிக்கும் நோக்கில் மத்திய அரசு உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. அதன்படி மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மைய திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கற்றல் மையத்தை தொடங்கி வைத்து கற்றல் புத்தகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர், பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. ஆசிரியர் எத்திராஜ் வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் பிரேமானந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேஸ்வரி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி ஆஸ்மா கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி தவளக்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பெண் சுகாதார மேற்பார்வையாளர் பவுனம்மாள் தலைமையில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் கிருஷ்ணகுமார், இளஞ்செழியன், கிராமப்புற செவிலியர் கலாவதி, ஆசிரியர்கள் ஜஸ்டின், முத்தாலு ஆகியோர் செய்திருந்தனர். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிராமணியார் நாடார் பேரவைத் தலைவர் முனைவர் புரந்தரதாசன், காப்பாளர் மதி மகாராஜா ஆகியோர் தலைமையில் மாநில பொருளாளர் ஜனார்த்தனன், பொதுச் செயலாளர்கள் சபாபதி பாண்டியன், இளைஞரணி தலைவர் செல்வகணபதி ஆகியோர் முன்னிலையில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சூர்யா 49வது பிறந்தநாளை முன்னிட்டு கோட்டக்குப்பம் நகர தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ஊனமுற்றோர் காப்பகத்தில் அன்னதானம் மற்றும் நற்பணி இயக்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஐயப்பன் அன்னதானம் மற்றும் பெயர் பலகை திறந்து வைத்து விழாவினை சிறப்பித்தார். மாவட்ட நிர்வாகி முத்துக்குமரன், மணிகண்டன், கோட்டுக்குப்பம் நிர்வாகிகள் தலைவர் தீபக் சூர்யா, துணைத் தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் பிரசாந்த், பொருளாளர் சஞ்சய், அமைப்பாளர் தேசிங், துணை அமைப்பாளர் பிரேம்குமார் மற்றும் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஓம் சக்தி அருள்மிகு ஸ்ரீ நவக்கிரகநாயகி வேர்க்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவிலில் பாலஸ்தாபன விழா மற்றும் திருப்பணிகள் துவங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து திருக்கோவில் திருப்பணிகள் துவங்குவதற்கான பூஜைகளில் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசன் 86வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் கொண்டாடப்பட்ட பிறந்தநாள் விழாவில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக், பேனா மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை ரோட்டரி சங்கம், திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசாண்கள் உயர்நிலைப்பள்ளி சார்பில் மாணவர்களுக்கான போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியை நளினி வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி சங்க தலைவர் அறிவழகன் சிறப்புரையும், தலைமை ஆசிரியர் பஸ் தலைமையுரையும் ஆற்றினர். இதனைத் தொடர்ந்து புதுவை யாழ் அரங்கம் மற்றும் ஈவு நிறுவனத்தினர் விழித்துக்குள் நண்பா என்ற நாடகத்தை நிகழ்த்தினர். முடிவில் ஆசிரியை ஸ்டெல்லா நன்றி கூறினார். புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரிந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றனர். அதிலிருந்து பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள கிராஜுவிட்டி இதுவரை வழங்கவில்லை. மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் 2500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிராஜுவிட்டி தொகையை வழங்க வேண்டும், மாதந்தோறும் வழங்கக்கூடிய பென்ஷன் ஒரே தொகையாக வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள 6வது ஊதிய குழு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. நேரு வீதி ராஜா திரையரங்கத்தில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் அருகே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். 3-4 ஆண்டுகளாக பல்வேறு வகையான போராட்டங்களை செய்து வருகிறார். அவங்க முன் வச்சிருக்கிற 2 முக்கியமான இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 2006 அதுல நம்ம ஹெல்ப்பருக்கு ஒரு 50% புதுச்சேரி மாநில காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஐயனுக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாரம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், இனிப்புகள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், ஸ்கைசாட் ரவி முன்னிலையில் 150 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அண்ணா சாலையில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் ஐயனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்து கட்சியினர், நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன், செந்தில்குமார், கிருஷ்ணா, நகர்வார்டு பொறுப்பாளர் அருள்பாபு, செல்வகுமார், தொகுதி துணைத் தலைவர் கோபி, செயலாளர் கணேஷ், மாவட்ட பொறுப்பாளர் சரவணன், தொகுதி OPC தலைவர் சுவாமிநாதன், மோகனசுந்தரம், இளவரசன், ராஜா, வேலு, விஜய், விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்த மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை பின்பு வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர் நலச்சங்க தலைவர் களியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நலச்சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சக்திவேல், சீனு பிரபு, செய்தி தொடர்பாளர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றார்.
மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்றும், மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமைச் செயலாளர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் இருக்கின்ற, மீண்டும் நாம் திருப்ப சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு திட்டங்களை செலவு செய்வதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியினை முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை. அரசு அதிகாரத்தின் மெத்தனத்தால் அது செலவு செய்யப்படுவதில்லை. ஆமாம், ஜல்சக்திக்கு மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி, 100% முழுமையாக மத்திய அரசினுடைய கிராண்டினைட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 33 கோடி ரூபாய் கேட்டு வாங்கினாங்க. அப்பொழுது இருந்த துறை செயலர் வெறும் 33 கோடி, அப்போது இருந்த செயலர் அவர்கள் அதை வெறும் 1 கோடி செலவு பண்ணி 32 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதே ஆண்டில் நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவில் 54,000 பேர் தான் இருக்காங்க. அங்கே அந்த நிதியாண்டில் மட்டும் 1,500 கோடி ரூபா வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணாங்க ஜல்சக்தியில். அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒத்துழைல அவங்க அதில் விருப்ப பலன்ற மாதிரி தோணுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் 100 நாள் வேலையெல்லாம் முழுமையாக வழங்கப்படல. சென்ற ஆண்டு 42 லட்சம் மேண்டேட்ஸ் முழுமையாக 100 நாட்களுக்கான வேலை நாட்கள் 48 லட்சம் மேண்டேட்ஸ் பணி செஞ்சுருக்காங்க புதுச்சேரி, காரைக்காலில். அப்போ அது டிஆர்டிஓ போன்ற துறைகளில் பணிபுரிந்த அதிகாரிகள் ஒழுங்காக அதனுடைய பயன்களை மத்திய அரசுடைய 100%, ஏன்னா நம்முடைய ஸ்டேட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் ஒன்றுமே கிடையாது டிஆர்டிஓவை பொறுத்த வரைக்கும். 100 நாள் வேலைக்கான பணம் முழுவதையும் மத்திய அரசு கொடுக்குது. கிராம பகுதியில் இருக்கின்ற 108 கிராம பஞ்சாயத்துகளிலே இந்த 100 நாட்கள் வேலையானது தொடர்ந்து இன்று வரை சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏறத்தாழ நம்ம 300 கோடி ரூபாய்க்கு மேலே மத்திய அரசு அதுக்கான நிதி வழங்கி இருக்குது. அது எவ்வளோ கட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ ரோடு போகிறதுக்கு இப்போ ஏறத்தாழ நிறைய நிதி மத்திய நிதி அமைச்சர் ஒதுக்கியிருக்காங்க. நம்மகிட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கான பணியை கூட 3 ஆண்டுகளாக ஒரு திட்ட வரைவு அறிக்கை ரெடி பண்ணி இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல. இந்த அரசு மட்டும் எடுத்து ஒரு முயற்சியை வெற்றி பெற வைக்க முடியுமான்னா கஷ்டம். கடந்த 3 ஆண்டுகளிலே இருந்த தலைமைச் செயலர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த அரசு தேக்க நிலை எட்டியிருந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர் மிகவும் பாசிட்டிவாக இருக்காங்க. அரசுக்கு தேவையான திட்டங்களும் மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கு முன்னுதாரணமாக சென்ற முறை செய்த தலைமை செயலர் செய்த தவறுகளை சரி செய்து இப்பொழுது புதுச்சேரி அரசு நல்ல முறையை கொண்டு செல்வதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் எல்லாம் சரி செய்து மத்திய அரசில் இப்போ நம்மளுடைய தலைமைச் செயலர் போய் மத்திய அரசில் எல்லா உதவியும் கேட்குறாங்க. அதற்கான பணியையும் ஒப்புதல் வாங்கிட்டு வராங்க. இப்போது இருக்கின்ற தலைமைச் செயலர் புதுவை அரசிற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற காரணத்தால் இனிமேல் நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் வேகமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட கடன் தள்ளுபடிக்கான வேலையும் இந்த முறை அதுக்கான அரசு அதிகாரிகள் முயற்சி எடுத்துக்கிறாங்க. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் கல்லூரியின் தாளாளர் திரு அக்ரி கணேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாணவர்களுக்கு இயற்கை உரம் தயாரிப்பு பற்றிய செயல் விளக்க வகுப்புகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் உதவி பேராசிரியர் மணிகண்டன் வரவேற்புரை ஆற்ற மாணவர்களுக்கு இயற்கை திரவ உரங்களான பஞ்சகாவியம், தசகாவியம், அமிர்த கரைசல், மீன் அமினோ அமிலம், ஜீவாமிர்தம் போன்ற 10 வகையான இயற்கை திரவ உரங்களின் செய்முறை வகுப்புகள் நடைபெற்றது. இந்த வகுப்பில் 2ஆம் ஆண்டு வேளாண் புல மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இயற்கை திர உரங்களின் வகுப்புகளை செய்முறை மற்றும் கருத்தியல் முறையில் சக மாணவர்களின் முன்னிலையில் மேற்கொண்டனர். இதில் மாணவர்கள் இயற்கை திரவ உரங்கள் என்றால் என்ன, அதற்கு தேவையான பொருட்கள், அதன் செய்முறை,
பயன்கள் மற்றும் பயன்படுத்தும் விதம் ஆகியவற்றை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தனர். இந்த சிறப்பு வகுப்பிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் மணிகண்டன், வினிதா, காரல் மார்க்ஸ், பவித்ரா மற்றும் மாணவர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியில் கல்லூரியின் உதவி பேராசிரியை வினிதா நன்றி கூறினார். மெத்தட் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து கவ் டங், கவ் யூரின், அடுத்து வந்து பல்ஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறோம், ஜாகரி, சாயில் ப்ளஸ் வாட்டர். இது எல்லாமே ஒன்றும் சேர்ந்த ஒரு கலவை தான் ஜீவாமிர்தம். இந்த பக்கத்துல நியூ கப்ல ஓபன் பண்ணுங்க. சாணம் எடுக்கிறப்ப பார்த்து எடுங்க. ஒரே வாடை அதிகமா இருக்கு. நல்ல மழை பார்த்து எடுத்துக்கிட்டு அடுத்தது கோமியம் எடுத்து இதுல கலந்துக்கலாம். மாட்டு சாணம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் கோமியமும். அது ஜூம் பண்ணி அப்படியே உள்ள பக்கத்துல போய் எடுறாங்க கலக்குறத. அவனுக்கு தெரியணும் அந்த ப்ராடக்ட். இவனா உடனே ஏன் மேல பள்ளியை போட்டு போண்டா போட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் ஊது. இப்போ எந்த ஃபீல்ட்லயாவது இப்போ எதுக்காக மண்ணை போடுறாங்க? நம்ம எந்த ஃபீல்ட்ல அப்ளை பண்ண போறோமோ அந்த மண்ணை எடுத்துட்டா இன்னும் சூட்டபிளா இருக்கும். போதும். ஒரு கைப்பிடி அளவுலயே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி அளவு போதும். ஒரு கைப்பிடி மண்ணில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அப்படியே தம்பி நம்ம எது பண்ணோம் கையை உள்ள வைக்க கூடாது. குச்சி மைக்ரோ